தமிழ் சின்னத்திரையில் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வரவேற்பை பெற்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படக்கூடியது எது அப்படின்னா பிக் பாஸ் சீசன் தான். இந்த பிக் பாஸ் சீசனில் இப்போ நம்ம 9ல் வந்து இருக்கோம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இதை தாண்டி கடந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்தது. அதே போல் ஒரு சிலரால் இது கரெக்டான டெசிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எதுனா, பார்வதி மற்றும் கமருதீன் இருவருமே வெளியேற்றப்பட்டது தான். அங்கே கார் டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டதில் சாண்ட்ராவை வந்து இவங்க கீழே தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களால் அது வந்து ரொம்பவே ரூல்ஸை மீறின மாதிரியான, அதுவும் பிக் பாஸில் இது வரைக்கும் ரொம்பவே இக்கட்டான சூழலில் தான் ரெட் கார்டு கொடுக்கப்படும். அப்படி தான் இப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் கமருதீனுக்கு பார்வதியால் தான் கெட்டுப்போச்சு எல்லாமே அப்படின்னு பலரும் பேசி வந்துட்டுருக்காங்க பார்க்கக்கூடிய ரசிகர்கள். இதையெல்லாம் தாண்டி கமருதீனுக்கு அவங்களுடைய அக்கா அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போது இதுலேருந்து நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்றதுக்காக வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணம் எல்லாம் கிடையாது, அப்படின்ற அர்த்தம் எல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இன்னமுமே நீ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, தொடர்ந்து நீ பண்ணணும் அப்படின்னு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்களாம். அதே போல் ஒரு சிலர் சொல்லி வராங்க, இதில் வெளியேற்றிட்டதுனால நீங்கள் வந்து ஃபீல் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு கமருதீன் பார்க்கும்பொழுது, நான் வந்து இப்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்றதுக்காக பார்வதியால் தான் என்னுடைய இந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வேறு எனக்கு வந்து விளையாடக்கூடிய விஷயமா இருக்கட்டும் கெடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கை அன்னன்னைக்கு எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முடிஞ்சதை பண்ணோம் அப்படின்னு அவருமே நிறைய இடங்களில் சொல்லி வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இப்போ கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி வருது. இதையெல்லாம் தாண்டி சின்னத்திரையிலேருந்து சுபிக்ஷா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தாங்க. அவங்க 2 வாரங்கள் கூட தாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கை ரொம்ப அழகாக விளையாடி 92 நாட்களுக்கு மேலே பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு வெளியேறியிருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி 92 நாட்கள் இருந்தாங்க, எப்படி விளையாடினாங்க அப்படின்னு எல்லாராலும் இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 8000 வீதம் அவங்க மொத்தமாக 8 லட்சத்திற்கும் அதிகமாக சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இன்னும் அவங்களுடைய மார்க்கெட் அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரியும் பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.